ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எப்படி எம்மிங் பண்ணுறதுன்னு லாஸ்ட் டைம் பார்த்தோம். அது சரியாக தெரிஞ்சிருக்காது. அதனால பிகினர்ஸ்க்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் எம்மிங் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். அழகாக ஈவனாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இது எப்படி போடணும்னு காட்டுறேன். பாருங்கள், 1 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு விரல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னொரு விரல இப்படி துணி பிடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. நீடலில் ஊசி கோத்துக்கிட்டு சும்மா லைட்டாக எடுங்க. த்ரெட்டு துணி வந்து லைட்டாக தான் எடுக்கணும். ரொம்ப ஜாஸ்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் பின்னாடி பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு இது எம்மிங் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து நம்ம ப்ளவுஸ் எம்மிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்கள், தெரியுதுங்களா? ஈவனாக இருக்கா? ஈவனாக இருக்கா? தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரொம்ப அழகாக வரும் உங்களுக்கு எம்மிங்கு. நெக்ஸ்ட்டு இன்னொரு எம்ப்ராய்டரி ஒன்று கற்றுத்தரேன், ஒரு நிமிஷம். 4 சைடும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எம்மிங் பண்ணியாச்சு 4 சைடும். உங்களுக்கு இதில் எந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. இது எப்படி த்ரெட்டு எடுக்கணுன்னா, இந்த மாதிரி இது பேப்பர்லாம் எடுத்துடாதீங்க இதிலேருந்து. இதில் வந்து தனியாக ஒரு நூல் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். இந்த நூல் வந்து இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கு இல்லாமல் வரும். ஓகேங்களா? சிக்கு இல்லாமல் வரும் உங்களுக்கு த்ரெட்டு. நீங்கள் நடுவில் அந்த பேப்பர்லாம் எடுத்தீங்கன்னா சிக்காயிடும். அது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மொத்தம் 6 த்ரெட்டு இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து 2 எடுத்தால் போதும். 2 நூல் எடுத்தால் போதும். இதில் அடி நூல் எடுத்துட்டு இது நல்லா முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போட்டு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு லைன் வரும். ஓகேங்களா? போட்டுக்கோங்க. ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். முடி போட்டிருக்கேன். இது அடியில் குத்தி மேலே எடுத்துருங்க. இந்த மாதிரி குத்தி எடுத்தீங்கன்னா இதுதான் ரன்னிங் ஸ்டிச்சு. பாருங்கள்,